சென்னையில் மதுபோதையில் பைக்கை ஓட்டிச் சென்றவர்களை மடக்கி பிடிக்க முயன்ற எஸ்ஐயிடம் வாக்கி டாக்கியை பறித்துக் கொண்டு ஓடிய இருவர் கைதாகியுள்ளனர். சென்னை திருமங்கலம் காவல் நிலையத்தில் போக்குவரத்து சிறப்பு உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வருபவர் செந்தில்குமார். இவர் நேற்று முன்தினம் அண்ணாநகர் மேற்கு பேருந்து டிப்போ அருகே வாகன தணிக்கை சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக வந்த வாகனங்களில் இருசக்கர வாகனம் ஒன்று அதிவேகமாக தாறுமாறாக வருவதைக் கண்டு அந்த வாகனத்தை நிறுத்தும்படி கை அசைத்தார். உடனே வாகனத்தில் வந்த 2 நபர்கள் நிறுத்துவது போல பாவனை செய்தனர். அவர்கள் அருகே போக்குவரத்து உதவி காவல் ஆய்வாளர் வந்ததும் வாகனத்தை வேகமாக இயக்கியுள்ளனர். அப்போது வாகனத்தின் பின்னால் அமர்ந்திருந்த நபர் சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் கையில் வைத்திருந்த வாக்கி டாக்கியை பிடுங்கிக் கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டார். அது குறித்து சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் திருமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்து அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை கையகப்படுத்தி ஆய்வு செய்தனர். சிசிடிவி காட்சிகளில் இடம்பெற்றிருந்த வாகனத்தின் நம்பர் பிளேட் எண்ணை வைத்து முகவரி விவரங்களை சேகரித்த போலீசார் அந்த வாகனம் எங்கெல்லாம் சென்றது என்பதையும் கண்டுபிடித்தனர். அதன் அடிப்படையில் சென்னை அண்ணாநகர் 15வது மெயின் ரோடு பகுதியில் உள்ள ஒரு புதிய கட்டிடம் வேலை நடந்து கொண்டிருக்கும் இடத்தின் அருகே குறிப்பிட்ட வண்டி நிற்பதை அறிந்த போலீசார் அங்கே பதுங்கியிருந்ததை கண்காணித்தனர். அப்போது வாகனத்தை எடுக்க முயன்ற நபரை மடக்கி பிடித்து திருமங்கலம் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த 28 வயது வாசுதேவ் என்பவர் வாக்கி டாக்கியை பறித்தவர் என அடையாளம் காணப்பட்டார். அவரையும் அவரது கூட்டாளி நேபாளம் நாட்டைச் சேர்ந்த 27 வயது தினேஷையும் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினர். வாசுதேவ் மற்றும் தினேஷ் ஆகிய இருவரும் அண்ணாநகர் 15வது பிரதான சாலையில் உள்ள ஒரு புதிய கட்டிடத்தில் டைல்ஸ் ஒட்டும் வேலை செய்து வந்ததும் இருவரும் அதே கட்டிடத்தில் தங்கியிருப்பதும் உறுதியானது. சம்பவத்தின் போது இருவரும் அருகிலுள்ள டாஸ்மாக் கடைக்கு சென்று மது அருந்திவிட்டு திரும்பிய போது போக்குவரத்து உதவி காவல் ஆய்வாளர் வாகனத்தை நிறுத்தும்படி கூறியுள்ளார். இருவரும் மதுபோதையில் இருந்ததால் உதவி ஆய்வாளர் கையில் வைத்திருந்த வாக்கி டாக்கியை பறித்துச் சென்றதாக இருவரும் கூறினர். போதை அதிகம் இருந்ததால் பிடுங்கிய வாக்கி டாக்கியை வழியில் எங்கேயோ வீசிவிட்டதாகவும் வாக்குமூலம் அளித்தனர். இதையடுத்து வாக்கி டாக்கி வீசப்பட்ட இடத்தை கண்டறிந்து அவற்றை மீட்கும் பணியில் போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். ஆனாலும் இன்னமும் வாக்கி டாக்கி மீட்கப்படவில்லை. சென்னையில் போக்குவரத்து உதவி ஆய்வாளரிடம் வாக்கி டாக்கியை பறித்துக் கொண்டு தப்பிய இளைஞர்கள் கைது செய்யப்பட்ட போதிலும் வாக்கி டாக்கியை மீட்பதில் சிக்கல் நீடிக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.